ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் தான் ஐன்ஸ்டீன். அவர் தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அவைக்கு அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே சென்றார். மகிழ்ச்சி அடைந்தார். அதை பார்த்து அங்கே வந்த நிருபர்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் இந்த விதிகளை எல்லாம் கண்டுபிடித்து இருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும், இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு இந்த விஞ்ஞானி சொன்னாராம், நான் இதை கண்டுபிடிக்காவிட்டால் குடி ஒன்றும் முழுகி போய் விடாது. நிச்சயமாக இன்னும் 15 நாளில் அல்லது 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில் கூடினால் 3 மாதத்தில் மற்றொருவர் இதை கண்டுபிடித்து இதை சமர்ப்பித்திருப்பார் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அவர்களிடத்திலே இருந்த ஒரு பெருந்தன்மை, அவரிடத்திலே இருந்த ஒரு தன்மையை நாம் காண முடிகிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், நீங்களோ பரிசை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உலக வாழ்க்கையின் ஓட்டத்திலே நான் சாதித்தேன், என்னால் இவைகளெல்லாம் நடந்தது என்று சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன், அந்த வாய்ப்பை நான் தள்ளி போடாது பயன்படுத்தினதினாலே இதை எனக்கு இந்த வாய்ப்பை தந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவது நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமான ஒன்று. ஆண்டவர் தருகின்ற வாய்ப்புகளை தள்ளி போடாதிருப்போம், அதை பயன்படுத்துவோம், ஆண்டவருக்கென்று வாழ்வோம், ஆண்டவர் தருகின்ற திறமைகளை ஆண்டவருக்கென்று பயன்படுத்துவோம். அப்படி நாம் பயன்படுத்துவோமே என்று சொன்னால் நம் மூலமாக ஆண்டவர் விரும்புகின்ற பெரிய திட்டங்களையும் பெரிய சித்தங்களையும் நிறைவேற்றுவார். அந்த விருப்பத்தோடு வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த புதிய வாரத்திலும் நன்மையான இவுகளை தந்து தாங்கி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.